விமான நிலையத்திற்கு அழகு சேர்க்கும், பெருமை சேர்க்கும். அது அவருக்கு பெருமை இல்ல, அவருக்கு ஏற்கனவே பெரிய பெருமை இருக்கு. பாரத ரத்னா இல்ல, உலக ரத்னா விருது கொடுத்தா கூட அவருக்கு பொருந்தாது. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத, இந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாத, இந்த இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத தலைவர்கள் இங்கே கொண்டாடப்பட்டா எல்லாரும் கைகட்டி இருப்பார்கள். ஆனால் இந்த இனத்துக்கான ஒருத்தர் கொண்டாடப்பட்டா, தமிழ் மொழியை சார்ந்த ஒருத்தர் கொண்டாடப்பட்டா ஒரு கூட்டம் கிளம்பும். இதற்கு பிறகுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி, திராவிடனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி. எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கை என்பதான் தாண்டி பல ஆண்டுகளாக மதுரை மக்களுடைய, தென் மாவட்ட மக்களுடைய, பல்வேறு மக்களுடைய கோரிக்கை அது சால சிறந்த பேரா இருக்கும். ஏன்னா மதுரையில கருணாநிதி பேர்ல பேருந்து இருக்கலாம், மதுரையில கருணாநிதி பேர்ல ஜல்லிக்கட்டு வளாகம் இருக்கலாம், பெரியார் பேர்ல பேருந்து நிலையம் இருக்கலாம். ஆனா முத்துராமலிங்க தேவர் பேர்ல மதுரைக்காக, மதுரை மக்களுக்காக, சொல்லப்போனா அந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்காக குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடினாரு. வெள்ளக்காரன் கைரேகை கேட்டா வைக்காத, கட்டவரில் வெட்டி வீசு. 1930 மதுரை மகாலட்சுமி பஞ்சாலை தொழிலாளருடைய போராட்டம் வெடிக்குது. தலைமை முத்துராமலிங்க தேவர் உயர்வுக்காக பேசினார், போராட்டத்தை நடத்தினார், தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் என்ற காரணத்திற்காக 1938 கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். எந்த சிறை? மத்திய பிரதேச தாமோ சிறை, கொடும் சிறை. கழிவறை இல்லாத, மண் சட்டியில மலம் கழித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். அதாவது ஒருத்தர் ஏழையா பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணிப்பது வேறு கதை. ஆனா பணக்கார குடும்பத்தில் பிறந்து, ஒரு ஜமீன் போல இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து, அதுவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து அன்றைக்கே மகிழ்ந்துல பயணப்பட்ட ஒரு தலைவர் தாமோ சிறையில, கொட்டும் சிறையில் இருந்து தன் உடலையே வருத்தி கொண்டு அழுத்தி கொண்டு இந்த இனத்திற்காக, மொழிக்காக, மக்களுக்காக நின்றார். அதுவும் தொழிலாளர்களுக்காக நின்றார். சிறையிலிருந்து வெளியே வராரு, வெளியே வந்து மீண்டும் கைது, மீண்டும் சிறைப்படுத்தப்படுறாரு. சரி, வெளியே திருப்பி 1945 காலத்துல வெளியே வராரு. வெளியே வந்தவர் எந்த தொழிலாளருக்காக போராடிற்காக சிறைப்படுத்தப்பட்டாரோ, மீண்டும் 1945 மதுரை டிவிஎஸ் தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதன் தலைவராக இருந்து அங்கேயும் போராட்டத்தை தொடர்றாரு. நீ எதுக்காக பேசக்கூடாது, தொழிலாளர்களை ஒருங்கிணைக்க கூடாதுன்னு சொல்லி வெள்ளக்காரன் ஜெயில போட்டாலும் அந்த வேலையை தொடர்ச்சியா பண்ணாரு. வெள்ளக்காரனை ஏத்துனாரு, தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார், தொழிற்சங்கத்துறை தலைவராக இருந்தார். கலைஞர் 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 என்று அடையாளப்படுத்துவாங்க, பெரியார் 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 என்று அடையாளப்படுத்துவாங்க. இதே மதுரையில பெரியார் பேருங்களே ஒன்று இருக்கு, அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, யாரும் கண்டனம் தெரிவிக்கல. இந்த மண்ணிற்கும், இந்த மொழிக்கும், இந்த இனத்திற்கும், இந்த கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத தலைவர்களுடைய பெயர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும், அவருடைய சிலைகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும். ஆனா இந்த மண்ணின் விடுதலைக்காக குறிக்கணும். தூத்துக்குடியில ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க, வ.உ. சிதம்பரனாருடைய பேர்ல அந்த ஏர்போர்ட் திறக்கப்பட்டிருக்கு. உள்ள கட்டபொம்மனுடைய சிலை இருக்கு. தூத்துக்குடினா கட்டபொம்மன் மட்டும்தானா? ஏன் சுந்தரலிங்கனார் இல்லையா? ஏன் அழகுமுத்துக்கோன் இல்லையா? ஏன் வெள்ளையத்தேவன் இல்லையா? எத்தனையோ விடுதலை போராளிகள் இதே தூத்துக்குடி மண்ணில் இருக்காங்க. ஆனா கட்டபொம்மன் படம் ஒரு 25 அடிக்கு வைக்கப்பட்டிருக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல.